என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டினில் த டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா ஆஃப் எ மூவிங் பார்ட்டிக்கிள் இஸ் கிவன் பை எஸ் ஈக்குவல் டு t cube minus 9t square plus 24t minus 18 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி ஃபைண்ட் த வெலாசிட்டி வென் த ஆக்சலரேஷன் இஸ் 0. ஃபைண்ட் த வெலாசிட்டின்னா வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்போனா ஆக்சலரேஷன் இஸ் 0ன்னா ஏ வந்து 0வாக இருக்கும்போது வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் த ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வென் எப்பொழுதுனா வெலாசிட்டி இஸ் 0, வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம்மில் வெலாசிட்டியும் தேவைப்படுது, ஆக்சலரேஷனும் தேவைப்படுது. ஃபஸ்ட் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ எஸ் எழுதியாச்சு. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டிங்கிறது என்னென்னா, நல்லா கவனிச்சுக்க சாமி, வெலாசிட்டிங்கிறது என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் நம்மளுக்கு என்னென்னா வெலாசிட்டி. இப்போ எஸ்ஸை வந்து டீயை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வெலாசிட்டி. இப்போ டி கியூப்னு இருக்குங்களா, இப்போ வந்து என்னென்னா பவரில் இருக்கிற 3 வந்து டீக்கு முன்னாடி போட்டு பவர்லேருந்து 1 வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். பவரில் இருக்கிற 3 வந்து டீக்கு முன்னாடி போட்டால் 3tன்னு வந்துடும். 3ல் 1 கம்மி பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 வருங்களா. அப்போ டி கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர். இங்கே பாருங்கள், -9t ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 2வை தூக்கி இங்கே டீக்கு முன்னாடி போகும்போது ஆல்ரெடி -9 இருக்குது. -9 × 2 நம்மளுக்கு என்ன வரும், -18 வரும். இந்த டி அப்படியே இருக்கும். 2லேருந்து 1 கம்மி பண்ணால் 1ன்னு வரும். 2ல் 1 2ல் வந்து 1 போயிடுச்சுன்னு என்ன வரும், 2 - 1 வந்து நமக்கு 1ன்னு வரும். டி பவர் 1நாலும் ஒன்று தான், டீனாலும் ஒன்று தான். அடுத்து இங்கே பாருங்கள், பவரில் ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பர் வந்து டீக்கு முன்னாடி போட்டு பவர்லேருந்து 1 கம்மி பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பவரில் நம்பர் இல்லாமல் இப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், 24tனா டீனுடைய கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள். டீனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் என்ன இருக்குது, +24 இருக்குங்களா. அப்போ இந்த +24 அப்படியே எழுதிடுங்க. -18ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்து 0, அதனால் அது எழுத வேண்டியதில்லை. இதுதான் வெலாசிட்டி. அடுத்து நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஆக்சலரேஷன் வேணும். அப்போ ஆக்சலரேஷனுங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் நம்மளுக்கு வந்து ஆக்சலரேஷன். சாமி புரியுதுங்களா. அப்படியே என்னென்னா சாமி நல்லா கவனிச்சிங்க, ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியை வந்து டீயை பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் நமக்கு ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டியோடைய ஆன்சரை ஒரு தடவை டீயை பொறுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாங்களா. இப்போ 2வை தூக்கி முன்னாடி போடும்போது என்ன ஆகும், 3 2 சார் என்ன 6 ஆயிரும். 6t பவரில் 2லேருந்து 1 கம்மி பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 வருங்களா. அப்போ 6t பவர் 1நாள் ஒன்று தான், 16நாள் ஒன்று தான். இங்கே பாருங்கள், பவரில் நம்பர் இல்லை. நம்பர் இல்லைன்னா என்ன வரணும், டீனுடைய கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும். டீக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் -18. 24ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்து 0, அதனால் நம்ம எழுத வேண்டியதில்லை. ஆக்சலரேஷனோட ஆன்சர் 60 - 18. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாம். ஃபைண்ட் த வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபைண்ட் த வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டி வந்து என்ன, வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம், நம்ம புரியிருக்காங்க. ஃபைண்ட் த வெலாசிட்டினா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வென் எப்பொழுதுனா ஆக்சலரேஷன் இஸ் 0 அப்படின்னா ஏ வந்து 0வாக இருக்கும் பொழுது, ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும் பொழுது வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ = 0, இதிலிருந்து ஏ = 0 கொடுத்தா நம்மளுக்கு டைம் கிடச்சிருங்க. பாருங்கள், ஏனுடைய ஆன்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்களே. ஏனுடைய ஆன்சர் பாருங்கள், 60 - 18ங்களா. ஆக்சலரேஷனுக்கு பதில் எழுதிக்கலாம். ஈக்குவல் இந்த 0க்கு பதில் அந்த 0 கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், 60 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -18 இந்த சைடு கொண்டு போனால் +18 மாறுங்களா. இப்போ நம்ம டைம் தானே வேணும். அப்போ t = 18 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 6 கீழே வரும்போது நமக்கு என்ன வரும், /6 வருங்களா. அப்போ 18 / 6 அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர் t வந்து என்ன வரும், 3 வரும். அப்போ டைமோட ஆன்சர் வந்து t = 3. டைம் வந்து 3 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சாமி புரிஞ்சுங்களா, டைம் வந்து 3 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வெலாசிட்டியோட ஆன்சர் ஃபஸ்ட் இங்கே எழுதலாம். வெலாசிட்டியோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள், 3t ஸ்கொயர் -18t + 24. இது வெலாசிட்டியோட ஆன்சர். இப்போ இந்த வெலாசிட்டியோட ஆன்சரில் இந்த டீக்கு பதில் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். டீக்கு பதிலாக 3 இந்த ஆன்சர் வந்து வெலாசிட்டியோட ஆன்சரில் எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம 3 கொடுக்கணும். அப்போ v = 3 × இந்த டீக்கு பதிலாக 3 ஸ்கொயர். இந்த 3 எங்கேருந்து வந்திருக்கு, டைம்
ஆக்சலரேஷனுக்கு 0 கொடுக்கும்போது டைம் வந்து 3 செகண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 3 வந்து இங்கே கொடுக்குறோம். -18 × t = 3 + 24. சாமி புரிஞ்சுங்களா? வெலாசிட்டியோட ஆன்சரில் எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த ஆன்சருக்கு அதில் நம்ம டீக்கு பதில் 3 கொடுக்கணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3² -18 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு +24 அமுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -3 வருது. அப்போ v = -3. அப்போ வெலாசிட்டியோட யூனிட்டை நம்ம எப்படி எழுதலாம், மீட்டர்/செகண்ட் எழுதலாம். சாமி புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும்போது வெலாசிட்டியோட ஆன்சர் வந்து இதுதான். இப்போ இதே மாதிரி தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபைண்ட் த ஆக்சலரேஷன்னா A = ஏ ஆக்சலரேஷன் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. வென் எப்போனா வெலாசிட்டி இஸ் 0. வெலாசிட்டி இஸ் 0 என்ன சொல்லுங்கள் சாமி, v = 0வாக இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ v = 0னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டியோட ஆன்சர் எழுதுனாங்களா? வெலாசிட்டியோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள். வெலாசிட்டிக்கு பதிலாக ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 3t² -18t + 24ன்னு சொல்லி நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் வெலாசிட்டி. இப்போ இந்த 0க்கு பதிலாக இங்கே எழுதுகிறோம் =0. இது பாருங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குங்களா? அப்போ இது என்னென்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். A = B = C = எழுதலாம். அது யூஸிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் வந்து இங்கே என்ன கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏங்கிறது என்னென்னா, நல்லா கவனிச்சுங்க, t² உடைய கோஎஃபிஷியன்ட் தான் A. t²க்கு முன்னாடி என்ன இருக்குது, 3 இருக்குங்களா, அதான் ஏனுடைய வேல்யூ. பிங்கிறது டீனுடைய கோஎஃபிஷியன்ட், டீக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -18, அதுதான் பியினுடைய வேல்யூ. சிங்கிறது கான்ஸ்டன்ட் பாருங்கள் 24. இப்போ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் கால்குலேட்டர் சால்வ் பண்ணலாம். மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள் தான் மோடுங்கிற பட்டன் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்து ஈக்குவேஷன் வருதுங்களா? ஈக்குவேஷன் 1ஆம் நம்பர் அமுத்துங்க. 1ஆம் நம்பர் அமுத்துனா அன்னோன் வரும். நம்ம அன்னோன் போகக்கூடாது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தேவை டிகிரி தான். இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த ரைட் சைடு இருக்கிற பட்டன் நம்ம அமுத்திங்கன்னா டிகிரின்னு வரும். டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்கும். நம்ம இங்கே பாருங்கள் t² இருக்கிறனால டிகிரி வந்து 2 தான். அப்போ 2 அமுத்தணும். இப்போ ஏ வேல்யூ கேட்குது. ஏனுடைய வேல்யூ பாருங்கள் என்ன இருக்குது, 3 இருக்குங்களா? 3 அமுத்தி ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே எடுத்து ஈக்குவல் அமுத்தணும். பிக்கு பதிலாக பாருங்கள் -18 அமுத்தி ஈக்குவல். சமி புரியுதுங்களா? சிக்கு பதிலாக 24 அமுத்தி ஈக்குவல் அமுத்திடணும். இப்போ x1 வந்து 4ன்னு வரும். இங்கே x1 வரும், நம்ம டீன்னு எடுத்துக்கணும். t = 4. நம்ம இங்கே x1 எழுதக்கூடாது. அடுத்து ஈக்குவல் அமுத்தினா x2 வந்து 2ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல வந்து t = 2. சமி புரியுதுங்களா? x1 வந்து டீன்னு எடுத்துக்கணும், x2வையும் டீன்னு எடுத்துக்கணும். சமி புரிஞ்சுங்களா? இதுதான் நம்மளுக்கு 2 டைம். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால நம்மளுக்கு வந்து 2 t வரும். அந்த 2 t வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கால்குலேட்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் அமுத்தி மோட் 3 ஈக்குவல். ஷிஃப்ட்டு மோடு 3 ஈக்குவல் அமுத்திங்கன்னா இது வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு 2 டைம் கிடச்சிருக்கு. என்னென்ன டைம் பாருங்கள். ஃபஸ்ட்டு t = 4. இப்போ ஆக்சலரேஷனோட ஆன்சர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு t = 4 ஃபஸ்ட் எழுதுகிறேன். t = 4 எழுதிட்டு இப்போ ஆக்சலரேஷன் தான் வேணும், கரெக்டுங்களா? இப்போ a = என்னென்னு பாருங்கள், a = 60 - 18ங்களா? a = 60 - 18. இப்போ ஆக்சலரேஷனோட ஆன்சரில் எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து 4 கொடுக்கணும். அப்போ a = 6 × 4 - 18. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -18 இப்போ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், a = 6. இப்போ ஆக்சலரேஷன் 6 எப்போனா டைம் வந்து 4 செகண்ட்ஸாக இருக்கும்போது. அப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் சொல்லுங்கள் பார்க்கலாம், மீட்டர்/செகண்ட்². இப்போ ஒரு டயத்துக்கு எழுதிட்டோம். அப்போ இன்னொரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, t = 2. அதுக்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ t = 2 செகண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட ஆன்சர் என்ன பாருங்கள், 60 - 18. சாமி புரியுதுங்களா? சாமி 2 டைம் கிடச்சிருக்கு. சாமி 2 டைம் கிடச்சிருக்கு. t = 4 செகண்ட்ஸுக்கு வந்து ஆக்சலரேஷனோட ஆன்சர் வந்து இது. அப்போ t = 2 செகண்ட்ஸ்னு சொல்லும்போது t = 2 செகண்ட்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷனோட ஆன்சர் என்ன, 60 - 18 ஆல்ரெடி முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இடத்துல எங்கெல்லாம் t இருக்கோ ஆக்சலரேஷனில் tக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறோம். 6 × 2 - 18. இதை கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -18 கால்குலேட்டர் அடிச்சிங்க, ஆன்சர் வருது -6. புரியுதா சாமி? ஆக்சலரேஷன் யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட்². நல்லா கவனிச்சுக்குங்க. t = 4 செகண்ட்ஸாக இருக்கும்போது ஆக்சலரேஷனோட ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி t = 2 செகண்ட்ஸாக இருக்கும்போது ஆக்சலரேஷனோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா சாமி? இங்கே வந்து ஒரு t கொடுத்தனால ஒரு தடவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. 2 t இருந்ததுனால 2 தடவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சாமி நல்லா கவனிச்சுக்குங்க, பொறுமையாக பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸில் வந்து என்னென்னா, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக வந்து என்னென்னா வேல்யூ தான் நம்மளுக்கு மாற்றி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.